நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி அனைத்து கட்சிகளும் தீவிரமான பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வராங்க. அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி முறிவடைஞ்ச நிலையில இந்த தேர்தலில் பாஜக வெற்றி வாகை சூட முடியுமா என்ற பெரும் கேள்வி எழுந்திருக்கு. அதிமுகவுடன் கூட்டணியில் இருந்த பொழுது பாஜக வெற்றி வாய்ப்பு பெற அதிகமாக வாய்ப்பு இருந்தது. தற்பொழுது அது இல்லாத காரணத்தினால் பாஜக பல்வேறு யுக்திகளை கையாண்டு வருகிறதாம். இந்த தேர்தலில் தோல்வியை சந்தித்துவிட்டால் இருக்கும் இடம் தெரியாமல் காணாமல் போய்விடும் என்ற காரணத்தினால கோவை தொகுதியில் மும்முரம் காட்டி வருகிறாராம் அண்ணாமலை. பிரச்சாரம் என்றாலே அதற்குரிய நிபந்தனைகளுடன் அனைத்து கட்சிகளும் செயல்பட வேண்டும். ஆனால் அண்ணாமலையோ அந்த நிபந்தனைகளை மீறி பிரச்சாரம் செய்து வருகிறாராம். குறிப்பாக 10 மணிக்கு மேல் யாரும் பரப்புரை செய்யக்கூடாது என்ற கட்டாயம் உள்ளது. ஆனால் அண்ணாமலை இதனை மீறி செயல்பட்டு வந்துகிட்டு இருக்கிறாராம். அது மட்டுமின்றி இவருக்கு யார் இவ்வாறான அனுமதி அளித்தது என்று எதிர்த்து கேள்வி எழுப்பிய மற்ற கட்சி நிர்வாகிகளையும் பாஜகவினர் சராமரியாக தாக்கியிருக்காங்களாம். இதனால 7 பேர் படுகாயம் அடைந்த நிலையில் அண்ணாமலை மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதை பற்றின உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள்.